நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து பிரச்சனையை ஒரு பக்கம் சுமூகமாக்கணும். போய் ரேணுகம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு, ரேணுகம்மா எங்க அம்மாவை ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனா நீங்க எதுவுமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்க, எனக்கு மல்லி அம்மாவை தான் பிடிக்கும், நீங்க தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன்டா தங்கம் ஏன் இந்த மாதிரி பேசுறேன், நானும் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன், நானும் உனக்கு ஒரு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல எனக்கு மல்லி அம்மா தான் பிடிக்கும், மல்லி அம்மா தான் எனக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஒரு பக்கம் அதே கடுப்புல இருந்து மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரகு கிட்ட போய் பேசுறாங்க. இந்த வெண்பா இருக்கிறாலையா அவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ண இருக்கா. சின்ன குழந்தை தான், ஆனா பெருசா திங்க் பண்றா. அவளை சும்மா விட்டே கூடாது, அவளை அடிச்சு ஓட விடணும், அவளை அந்த வீட்டுல வச்சுன்னு இருக்க வரையும் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்றது, இதுக்கு எதுவும் தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தீர்வு இருக்குங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கலாம். அந்த முற்றுப்புள்ளியை நாம தான் ஒரு பக்கம் தேடணும். தேடல் அதிகரிச்சா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியுங்க. தேடல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. ரகு மறுபக்கம் ரேணுகா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதை வச்சே நம்ம விஜய் கிட்ட உண்மையை சொல்லி இதை முற்றிலுமோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி திங்க் பண்றாங்க. மல்லி திங்க் பண்றது 100க்கு 100 உண்மைதாங்க. ஆனா இதை கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு நேரத்துல கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம மல்லி ரேணுகா எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி நமக்கு ரகுவை எப்படியோ ஃபாலோ பண்ணி இருக்காங்க. ரகு எங்கெங்க போய் பேசிட்டு இருக்காரு, என்னென்ன பண்றாரு அப்படின்ற முழு விஷயத்தையும் முழு தகவலையும் ஒரு பக்கம் தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ அதுக்கான முயற்சியில தான் இறங்கி இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டமிட்டு ஓ இது இப்படி, ஓ அப்படி, இந்த இடத்துல இங்க பிடிக்கணும், அந்த இடத்துல அங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிட்டாங்க. திட்டம் தீட்டினதோட மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம ரவி இருக்கால ஹாஸ்பிட்டலுக்கு போனது, ஆனா இவனா இந்த கம்யூனிட்டி இவன் தானே டாக்டரா வந்து ரேணுகாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தான். அப்ப இவன் தான் எல்லாத்தையும் காரணமா, கூடவே இருந்து குளிப்பறிச்சே செவ்வாழை அதை நீதானா செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருவிழாவை காண போன மாதிரி திருன்னு முடிச்சுன்னு இருக்காங்க. என்னடா இது, நாம ஒரு பக்கம் போனா இது நம்மள ஒரு பக்கம் வந்து குத்துங்க நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓம குத்தின்னு இருக்காங்களே. நம்ம என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடிவு இருக்குங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒருத்தன் தான் கரெக்டான ஆள். அந்த ஒருத்தன் யார், அவங்க எங்க இருக்கா அப்படின்ற முழு விஷயத்தை தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சு போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்துன்னு வராரு, வந்த உடனே மல்லி இருந்துன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த ரகுவை நான் பார்த்தேன், அந்த ரகு வேற யாரும் இல்ல, அந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன மல்லி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இவளுக்கும் அதாவது ரேணுகாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தெரியல அது என்ன சம்மந்தம், அதை நாம தான் கண்டுபிடிக்கணும், அதை நாம தான் தீர விசாரிச்சு கண்டுபிடிச்சு உண்மையில வெளியே கொண்டு வந்து யாருக்கு என்ன தண்டனை கொடுக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பேசுனதும் ஓஹோ அப்ப மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியமும் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சி எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு உடைச்சு யாரு குற்றவாளி யார் நிரபராதின்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ரேணுகாவுக்கு போக போக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துன்னு போயினே இருக்கா, அவள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இழுக்கிறதுக்கு பாக்குறா. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மல்லி சொன்ன மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது, ஏதுதான் பண்றது, என்னதான் கடவுளே நம்ம என்னதான் விஷயம் பண்ணாலும் எல்லாமே நமக்கு ஓம குத்துது, இதுக்கு நம்ம ஒரு முடிவே இல்லையா, இதை எப்படி நம்ம தீர்மானிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி முடிவில் இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் கிட்ட சொன்னே நம்மளுக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணுவாரா, இல்ல இடத்த உடனே நம்மளவே ஒரு பக்கம் கேள்வி கேட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆப்பு வச்சிருவாரா, அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா விஜய் சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிட மாட்டார், ரேணுகா விஷயத்துல கண்டிப்பா நம்ப மாட்டாரு. ஏன்னா ரேணுகா மேல அளவு கடந்த காதல் சின்ன அப்பந்தே வச்சுன்னு இருக்காரு. அப்படிப்பட்ட ரேணுகா மேல நாம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதை டக்குன்னு நம்பிட மாட்டாரு. ஏன்னா ரேணுகா அச்சல் ரேணுகா மாதிரியே இருக்காங்க. ரேணுகா மாதிரி இல்லாம இருந்தா கூட நம்ம எது சொன்னாலும் நம்பின்னு இருந்துப்பாங்க. ஆனா ரேணுகா மாதிரியே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க. இப்ப என்னதான்டா பண்றது, என்ன பண்ணி இதை நம்ம குழப்பத்தை ஒரு பக்கம் விடிவு காலத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சுன்னு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா எது பண்ணாலும் நல்லதா மட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ண இருக்கேன். அது போல நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்க இந்த வீடியோவில் உடனுக்குடன் பார்த்து அப்டேட் மேல அப்டேட்டா தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வீட்டுக்கு வந்து ஒரு பக்கம் தட்டால் தாம் தடின்னு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எப்படி நீ இப்படி பண்ணலாம், எப்படி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு தெரியும், எல்லாமே நீ தான் காரணம், நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பாக்குறியா, உனக்கு எவ்வளவு தைரியங்களும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறேன். மல்லி வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல, எதுவும் ஒன்றும் தெரியாம அறியாம புரியாம பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா என்கிட்ட பேச்சே இருக்காது, நானும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தான் போய், விட்டு கொடுப்போர் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் விட்டு கொடுத்து கெட்டு தான் போயின்னு இருக்கேன். ரேணுகா ஒரு பக்கம் மேல வந்து இருக்கா, ராஜேஸ்வரி வந்து
அப்படி தாண்டி பண்ணுவான். அவளுக்கு தான் அந்த வீட்டுல உரிமை இருக்கு. ராஜேஸ்வரி தான் அந்த வீட்டோட ராணி, இளவரசி. அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி ரேணுகா தான் அந்த வீட்டுல இருக்கணும். அதை விட்டு நீ கண்ட நாயெல்லாம் கண்ட தெருவில் இருந்தாலும் எடுத்து வந்து விட்டா நாங்க ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப என்னடா பேசுறது, எல்லாமே ஒரு பக்கம் குழப்பத்துல தான் போயின்னு இருக்கு. நம்மள இந்த மாதிரி ஒரு பக்கம் அடி மேல அடிச்சுனே இருக்காங்களே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, நம்ம அங்க இருக்கிறதே பிடிக்கலையா, ஒரு வேலை நம்ம கம்முன்னு இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போனா ஒன்றும் பண்ண முடியாது குமார், நம்ம ஆளுக்கு இப்படியே ஒரு பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னதான் அந்த ரேணுகா அம்மா தலையெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் அவங்க இந்த வீட்டுல பர்மனண்டா இருக்க முடியாது. இந்த வீட்டுல நீங்க நாங்க மட்டும்தான், நம்மளுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல உரிமை உண்டு, நாம தான் இந்த வீட்டோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. கேட்கறது நல்லா தான் இருக்குது, பார்த்தா தானே தெரிய போகுது என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன கொட்டியா கிளற போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.